ஸோ இந்த ஸ்லாப் இருக்குல்ல, ஏற்கனவே கடந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும் போதே அவங்க தெளிவாக சொன்னாங்க பாருங்க, எங்க ஸ்லாப்ஸ் அதே தாங்க, ஆனால் புதிய ரிஜிம் கீழே எல்லாமே வந்துரும்னாங்க. ஸோ இந்த ஸ்லாப்ஸ் ஒரு முறை பார்த்துங்க, 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்குனாக்கா டேக்ஸ் கிடையாது. புது ரிஜிமை பேஸ் பண்ணி சொல்கிறேன். 4,01,000 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சா 5% டேக்ஸை கட்டணும். 8 லட்சத்தி 1 ரூபாயிலிருந்து 12 லட்ச ரூபா சம்பாதிச்சா 10% டேக்ஸ் கட்டணும். ஆக்சுவலாக இது கீழே வர்றவங்களே மேக்ஸிமம் டேக்ஸ்க்கான பைசா கட்ட வேண்டிய தேவை ஏற்படாது. ஏன்னா உங்களுக்கு அதில் எக்ஸம்ஷன் அதுன்னு சொல்லிட்டு 12 லட்ச ரூபா இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிட முடியும். அதனால இந்த 10% அப்படின்றது கூட எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் கட்ட வேண்டிய தேவை இருக்காது. இதுக்கப்புறம் வாங்க, 12 லட்சத்தி 1 ரூபாயிலிருந்து 16 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க 15%, 16 லட்சத்தி 1 ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க 20%, 20 லட்சத்தி 1 ரூபாயிலிருந்து 24 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் ஈட்டுறவங்க 25%, அண்ட் இந்த ஸ்லாப்ஸ்ல கடைசி ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 30%. நீங்க வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க இந்த ஸ்லாபு கீழே வந்துருவீங்க, 30% ஸ்லாப்ல. ரைட்டு. இதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயரு, அசஸ்மெண்ட் இயரு, இது போல நீங்க வார்த்தைகளை பிரயோகப்படுத்த வேணாம். ஏன்னா இது பல ஆண்டுகள் குழப்பமா இருந்துச்சு இந்த டாக்ஸ் கட்டுறப்ப. அது எல்லாத்தையும் தூக்கிட்டு டாக்ஸ் இயர், வரி ஆண்டு அப்படின்னு ஒரு டேர்ம் அரசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் April 1 வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்த ரிவர்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணிட்டீங்க, அதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா 9 மாதங்கள் வரைக்கும்னு சொல்லிட்டு அவகாசம் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன தெரியுமா இப்போ ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, 12 மாதங்கள், 1 வருஷம் வரைக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ, அப்படின்னா கரெக்ஷன்ஸை அந்த 12 மாதங்களுக்குள்ளே எப்போனாலும் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். 9 மாதங்களை தாண்டி நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது 3 மாதங்களை கூடுதலாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ஃபைன் போடுறது கிட்டத்தட்ட பாஸ் மாதிரி தான் வருதுல்ல. ஓகே.